இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் உடைய பிரபலமான ஒரு வார்த்தை தான் ஐ ஹேவ் அ ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவு தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளும் வெள்ளைக்காரனின் பிள்ளைகளும் ஒன்றாக விளையாட வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது. என்னுடைய கருப்பினத்து பிள்ளைகளும் வெள்ளைக்காரனுடைய பிள்ளைகளும் ஒரே பஸ்ஸில் பக்கத்தில் அமர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது. நாங்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்கிற கனவு எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங். கருப்பினத்தவர்களுடைய உரிமைக்காக போராடியவர். அவர் தன்னுடைய சமூகத்தின் உரிமைக்காக போராடினார். இப்படியெல்லாம் நான் கனவு காண்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி நெல்சன் மண்டேலா கருப்பினத்து மக்களுக்காக போராடியவர். சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர். சவுத் ஆப்பிரிக்காவின் தேசதந்தையாக பார்க்கப்படக்கூடியவர். அந்த மக்களின் மீட்சிக்காக போராடினார் நெல்சன் மண்டேலா. அதே மாதிரி ஷேகுவேராவை இன்றைக்கு நம்ம ஆட்டோல ஸ்டிக்கராக பார்க்கிறோம். மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஷேகுவேரா ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக போராடியவர், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர். ஷேகுவேராவுக்கான வரைவிலக்கணத்தை இத்தோடு நம்ம சுருக்கிடலாம். நெல்சன் மண்டேலாவுக்கான வரைவிலக்கணத்தை ஒரு வரையறையோடு சுருக்கிடலாம். மார்ட்டின் லூத்தர் கிங்கினுடைய செயல்பாடுகளை ஒரு வரைமுறையோடு நம்ம சுருக்கி வச்சிடலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விழுமியங்களையும் இந்த வரையறையோடு நம்ம சுருக்க முடியாது. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலேயே அடிமை தலையை இல்லாதொழித்து அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை